காக்கும் சிதம்பரர் ஆனந்த கவிகளும் நாங்கள் பாட சீல வாக்கு தர வேண்டும் முகுந்தன் மாறு வாக்கு தர வேண்டும் முகுந்தன் மாறு பால அம்பிகையே கவிகளும் நாங்கள் பாட அணியாபரணமாம் பொன்முத்து ஆதரவாய் பணிந்து அணியாபரணமாம் பொன்முத்து ஆதரவாய் பணிந்து மணிமாலை என்கின்ற மார்பில் பாதை மணிமாலை என்கின்ற மார்பில் மாணிக்க போனூல ஆடம்பரத்துடன் திருக்கோடி ஆனி உத்திரத்தில் ஆடம்பரத்துடன் திருக்கோடி ஆனி உத்திரத்தில் ஆனி உத்திரம் தன்னில் பிறந்தோனே ஆனி உத்திரம் தன்னில் பிறந்தோனே ஆனந்த கூத்தென்பா
இரு பேர்களுக்கு எட்டு கலசத்தில அட்டகாளி தான் பிறந்தாள். முதலாவது பிறந்த வேளா மூத்த வேளா முத்துமாரி. இரண்டாவது பிறந்த வேளா அவள் பெயர் ஈஸ்வரியா. மூன்றாவது பிறந்த வேளா முத்தாரம்மாள் அம்பிகையா. நாலாவது பிறந்த வேளா நாயகியா நாகம்மா. ஐந்தாவது பிறந்த வேளா அத்தினி காளியம்மா. ஆறாவது பிறந்த வேளா அழகுநாச்சி அம்பிகையா. ஏழாவது பிறந்த வேளா ஏச்சகன்னி வடக்குத்தியா. எட்டாவது பிறந்த வேளா ஐயா பிறந்த அட்டகாளி எட்டு பேரா. அவள் அம்மா வந்து பிறந்த போது நாகலோக பட்டன நாகம் வந்து கொடைவிடி. அவளுக்கு நல்ல பாம்பு தாளா பூவை வந்து குலவை போல் தாய்க்கு குள்ள நரி தாளா பாம்பிருந்து தாளா. அவளுக்கு பக்தரெல்லாம் குலவை போட நாகம் வந்து கொடைபிடிக்க நல்ல பாம்பு தாளாட்ட. கூவை வந்து குலவை போட குள்ள நரி தாளாட்ட. பாம்பிருந்து தாளாட்ட பக்தர்கள் எல்லாம் குலவை போட. என் தாயாகப்பட்ட வடக்குத்தி அம்மா வந்து பிறந்த நேரம் அம்மா அழகை பார்த்தா செக்க சிவப்பழகி செந்தூர பொட்டழகி வங்கி தலையழகி வாடாமல்லி பொட்டழகி கோர தலையழகி குங்குமுக பொட்டழகி. அவ பெண்ணுக்கு பெண்ணழகி பேடை கொண்ட மயிலழகி. கண்ணுக்கு கண்ணழகி அம்மா காது மூக்கு வடிவழகி. அவ மூக்கழகும் முகத்தழகும். ஏ அப்பா இடிச்சு வச்ச மாவும் எலுமிச்சம்பழம் கலரும் சேர்ந்தா என்ன ஒரு அழகா இருக்குமோ. அம்மா அப்படி ஒரு நிறமா வந்து அவதாரம் பண்ணி இருக்கா. அவ உள்ள எப்படி இருக்கா பாரு. சிரிச்ச முகமா நேர்ல வந்து உட்கார்ந்துருக்கத மாதிரி உட்கார்ந்துருக்கா முன்னால. அம்மா இங்க எப்படி இருக்காளோ அதை போலவே நாகலோக வட்டணத்திலே என் நாராயணி 8 பேரும் மாரி காளி முப்புடாதி முத்தாரம்மா காந்தாரி கனகதுர்க்கை வடக்குத்தி அம்மா காளியம்மா நாகம்மா இப்பேற்பட்ட காளியர்கள் எல்லோரும் அமர்ந்திருக்க நாகராஜனும் நாகக்கன்னியும் நாமளுக்கு பிறந்திருக்கும் அட்டகாளி 8 பேர்களுக்கும் தாய் அமிர்தம் கொடுக்கணும்னு சொன்னா நம்ம மானிட பெண்ணா இருக்கணும். மானிட பெண்ணா இருந்தால் அல்லவா நம்ம தாய் அமிர்தம் கொடுக்க முடியும். நாமல் இருப்பதோ ஒரு நாகத்தின் வடிவம், குழந்தைகள் இருப்பதோ ஒரு தெய்வத்தின் அம்சம். அப்படி இருப்பதனால நாமல் குழந்தைகளுக்கு நாமல் தாய் அமிர்தம் கொடுக்க முடியாது. ஆகையினாலே குழந்தைகளுக்கு சுத்தமான கொம்பு தேனை கொண்டு வந்து கொடுத்து நாமல் வளர்க்க வேணுமே என்று 10 கடலையும் கடந்து சப்தா சாகரத்தை தாண்டி காடு மலைகள் எல்லாம் அலைந்து திரிந்து சுத்தமான கொம்பு தேனை கொண்டு வந்தார்கள். கொம்பு தேனை கொண்டு வந்து நாவாலே அமிர்தமே நஞ்சு போய் சேரும் வாளாலே அமுதை ஊட்டி பிள்ளைய வரிசையாக வளர்த்து
சந்திரன் வளர்த்து வாரா காளியர நாலு ஒரு மேனையும் பொழுது ஒரு வண்ணமுமாக சீரோடும் சிறப்போடும் செல்வமாகவே வளர்த்து வருகிறார்கள். அப்படியாகவே வளர்த்து வரும்போது என் தாயான வடக்குத்தி அம்மா வளர வளர அம்மா காளியர்கள் 8 பேரும் ஒரு வயதாச்சு 2 வயதாச்சு ஊர்ந்து விளையாடுகின்றார்கள். இப்படியாகவே இருக்கும் போது ஆதிவல்லி கைலாசத்திலே அந்த பராசக்தியாகப்பட்ட பார்வதாதேவி சிவபெருமானிடத்திலே ஓடோடி வந்து பார்வதி நினைக்க நாமனுடைய அம்சத்திலே நாமனுடைய சக்தியினாலே நாகராஜனுக்கும் நாகக்கன்னிக்கும் 8 குழந்தைகளை கொடுத்தோம். அந்த 8 குழந்தைகளையுமே படைத்தது நம்ம தானே படைத்திருக்கிறோம். அப்ப நம்ம தங்கை மாறி 8 பேரையும் ஆண்டவே சிவபெருமான் அறிந்திருக்கின்றாரா தெரிந்திருக்கின்றாரா இல்லை அவளை பத்தி ஆண்டவே மனசுல என்ன நினைக்கின்றார் அப்படின்னு தெரிந்து கொள்ளணும்னு சொன்னா என்ன செய்யணும்? ஒரு மனசுக்குள்ள ஒரு மனசை நம்ம தெரியணும்னா என்ன செய்யணும்? ஒரு வாக்கு கொடுக்கணும். ஒரு வார்த்தையை கொடுத்து 2 வார்த்தையை கொடுத்தோம்னு சொன்னா அவட்ட இருக்க உண்மை பூரா வந்து கதை தன்னாக்குல நடக்கும். அவன் கதை நடக்கும் தன்னாப்புல. ஆமா அவன் என்ன தெரியுமா நம்மகிட்ட குளிர்ந்தாப்புல சத்தம் கொடுக்காள நல்ல சந்தோஷமா பேசுறாளன்னு சொல்லி அப்படின்ன உடனே அவ்வளவே கக்கிடுவா. ஆமா அவ என்னென்ன கதை வச்சிருப்பாளோ அத்தனை கதையும் கக்கிடுவா. ஆமா கக்குன உடனே இவ என்ன தெரியுமா இவ என்ன மாதிரி ஓட்டவாயி. ஆமா இந்த ஓட்டவாக்காரி என்னவா தெரியுமா இன்னாடு பேசுனா அவட்ட இருந்த கதையை பூரா சொல்லிட்ட கதை தெரியுமா உன்னை பத்தி கூட சொல்லியிருக்க அப்படின்னு சொல்லி இழுத்து விட்டுருவா. இழுத்து விட்டான்னு சொன்னா இந்த வீட்டு சண்டை அந்த வீட்டுக்கு போய் அந்த வீட்டு சண்டை இந்த வீட்டுக்கு போய் 6வது வீட்டுல போய் முட்டி அண்ணா கயத்தை அக்குத வரைக்கும் விடாது. அதாவது அண்ணா கயிறு கேட்டுனா ஆம்பளை சண்டை வந்துச்சு சொன்னா அதாவது கச்சேரிக்கு போனோம். கச்சேரினா என்னது பாட்டு கச்சேரி இல்ல. ஆமா போலீஸ் கச்சேரி. ஆமா அந்த காலத்துல கச்சேரி தான் சொல்லுவாங்க. அதனால அங்க போய் உள்ள 2 பேரும் சண்டை போடும்போது குத்த இருக்கவங்கள அண்ணா கயிறு அறுத்து உள்ள தள்ளிடுவாங்க. அந்த மாதிரி இழுத்து விடுதவங்க. சரி அப்ப இந்த ஆண்டவனார் மனதிலே என்ன இருக்கு அப்படின்னு தெரியணும்னு சொன்னா ஒரு வார்த்தையை சொல்லணும். நம்ம கேட்போம். அவர் வாயில இருந்து என்ன வருதுன்னு பாப்போம். வாயில இருந்து வார்த்தை தான் வரும். வாயில இருந்து வார்த்தை தான் வரும். வேற என்ன வரும்? அவர் மனசுல இருந்து என்ன வார்த்தை வருதுன்னு பாப்போம் ஐயா. என்று பராசக்தியாகப்பட்ட அந்த பார்வதாதேவி கைலாச மாமலைக்கு ஓடி வந்து அந்த கடவுளார் முன்னால் நின்று கொண்டு ஆண்டவனே பகவானே அடியாளோட வார்த்தை கேளு நீங்க ஈரேழு உலகம் எல்லாம் சாமீரை இழக்க போகும்போது இது நாளை இதுவரை என்னுடைய அழகை போல நீங்க இவ்வுலகில் பார்த்ததுண்டா சக்தியோட அழகை போல சங்கரனை பார்த்ததுண்டா கோமதியின் அழகை போல கொண்டவனை பார்த்ததுண்டா ஈஸ்வரியின் அழகை போல இவ்வுலகத்திலே பார்த்ததுண்டா பார்வதியும் கேட்ட போது பகவானோ அடியே பார்வதி நான் ஆண்டவன் அன்றாடம் படி இழப்பதுதான் வேலை. படி இழப்பது வேலையா இல்ல யாரு அழகா இருக்கா யாரு அசிங்கமா இருக்கான்னு பார்ப்பது வேலையா? ஆண்டவா நீர் படி இழக்க போகும்போது உலகத்துல எத்தனையோ கோடி பெண்கள் இருக்கிறாங்க. அத்தனை பேர்லயும் என்னைய மாதிரி யாராவது அழகா இருக்காங்களா அப்படின்னு பார்வதி நான் கேட்டது என்ன தவறு? ஆசைப்படுவா என்னன்னு
கட்டிய கணவன் சரி நம்மளை பார்த்து அழகா இருக்கான்னு சொல்ல மாட்டாரா? ஆமா அப்படின்னு ஆசைப்படுவா. அது கட்டிய கணவன் என்ன செய்யணும்? கட்டிய மனைவியை பார்த்து என்ன செய்யணும்? அவ சாதாரண சேலை கட்டி நின்னாலும் சரிதானே என் பிள்ளை இந்த சேலை உனக்கு சூப்பரா இருக்கு அப்படிங்கணும். அதான் நல்ல சேலை இல்லைன்னாலும் சூப்பரா இருக்குங்கணும் அப்படின்னு சொல்லணும். சரி அப்ப அவன் மனசு குளிரும். அதே மாதிரி குழம்பு சாம்பார் வச்சாலும் ஆமா சுமாரா தான் வைப்பா. அதானே சுமாரா சாம்பார் வச்சாலும் மஞ்சப்பால் மாதிரி இருக்கும் சாம்பார் இருக்கும். அப்படி இருந்தாலும் சரி என் பிள்ளை நீ வைக்க சாம்பாரு என்ன அவ்வளவு ருசியா இருக்கு அப்படிங்கணும். ஆமா டக்கரா இருக்கு. அப்படி நேர்மையா பேசணும்னா ஆமா அவன் மனசு சந்தோஷப்படும். ஆமா மனசு வந்து குளிரும். ஆமா ஒருவருடைய மனது வந்து புண்படும் அளவுக்கு பேசக்கூடாது. ஆமா பேசக்கூடாது. அன்பாய் 4 வார்த்தை சொன்னமுன்னு சொன்னா அந்த அம்மாவுக்கு எவ்வளவு ஆனந்தமா இருக்கும். எப்ப சந்தோஷம் தாவாரத்தை பிச்சுக்கிட்டு போகும். அதை விட்டுட்டு எப்ப பார்த்தாலும் சும்மா இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி நான் சொன்னதுதான் கேட்கணும் அப்படின்னா அந்த அம்மாளுக்கு அன்பாய் பேசலைன்னா அவன் மனசே சங்கடப்படும். அன்பா பேசினா அந்த அம்மா என்ன சொன்னாலும் கேட்பா. கோவப்பட்டு எப்ப பார்த்தாலும் பலவாத நாய் பளிர்னு விழுந்த மாதிரி வீட்டுக்கு வார நேரமெல்லாம் உட்கார்ந்து இருந்தா அந்த அம்மாளுக்கு எப்படி இருக்கும்? வந்த அண்ணன் வீட்டுக்கு வராட்டா அண்ணன் வந்துட்டான் பாரு வேலைக்கு போயிட்டு. அன்னைக்கே கேட்டாங்க அந்த ஊர்ல, நான் தானே வாக்கப்பட மாட்டோம்னு. வழிய போன கிளவின்றுவான். இவனுக்கு வாக்கப்படணும்னு ஆசைப்பட்டு கொத்து கருத்தாலும் குருணி கருத்திருப்பேன் குட்டை பயலுக்கு வாக்கப்பட்டு என்னத்தை கண்டேன். அந்த மாதிரி பெரியவங்க சொன்ன மாதிரி இவன் பேசிட்டாலும் இவன் முகத்தை பார்த்துட்டாலும் வேலைக்கு போனவே வீட்டுக்கு எதுக்கு வாராம்னு நினைப்பான். அவர் வந்து ஒரு அன்பா பேசி இருந்தா தான் நம்ம வீட்டுக்காரு எப்ப வருவார்னு பாத்துக்கிட்டு இருப்பா. அவன் வார நேரமெல்லாம் இஞ்சி தின்ன குரங்கா உம்முன்னு உட்கார்ந்து இருந்தா அவ தேடவும் மாட்டா, கண்டு கொள்ளவும் மாட்டா. எதுவுமே இருக்காது, வாழ்க்கையில ருசியே இருக்காது. வாழ்க்கையில் ருசி இருக்காது. பிறகு இன்னைக்கும் ஒரு முறை மாப்பிள்ளைன்னு சொல்லி ஒரு முறை பண்ண கட்டி வச்சிருவாங்க. ஆமா பெண்ணு வந்து நல்ல லட்சணமா இருப்பான், 32 லட்சணத்தோட அழகா இருப்பா. இவன் முறை மாப்பிள்ளைங்க இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி கொஞ்சம் கருப்பா இருப்பாரு. கருப்பா இருக்கும்போது பஸ்ஸுக்கு போவாங்க. பஸ்ஸுக்கு போகும்போது அப்போ வீட்டுக்காரி ஒரு சீட்ல இருப்பா, வீட்டுக்காரர் ஒரு சீட்ல இருப்பாரு. எதுக்கு புரிஞ்ச மாட்டாடின்னு சொல்லிடுவாங்க. பக்கத்துல இருக்க நல்லா இல்ல இல்ல. ஆமா நல்லா இல்ல, நல்லா இல்லைன்னா சீட்டை மாத்தி தான் இருக்கணும். அது மாதிரி மனசு ஒத்து போகணும்ல. மனசு ஒத்து போகலைன்னா என்ன செஞ்சாலும் கிட்ட இருக்க முடியாது. மனசு ஒத்து போச்சுன்னா மாப்பிள்ளை எப்படி இருந்தாலும் கிட்டத்துல தான் இருக்க தோணும். அதேதான் அப்புறம் என்ன? ஆமா சரி சரி என்ன அதுக்கு அடுத்து என்ன? அதுக்கு அடுத்து அவியலா பொரியலா? அப்போ அதே போல சரி இந்த பார்வதா தேவி பகவானை கூப்பிட்டு கேட்கா, என்ன மாதிரி அழகு பண்ணி எங்கேயாவது இந்த உலகத்துல இருக்காங்களா? பார்வதியின் அழகை போலவே பார் உலகத்தில் பார்த்தது உண்டா இறைவா என்று பார்வதி கேட்க சிவபெருமான் யோசித்து பார்த்தார். இவ அழகா இருக்கான்னு சொன்னா பார்வதிக்கு ஆணவம் வந்துரும். இவ அசிங்கமா இருக்கான்னு சொன்னா நம்ம கிட்ட கோவப்படுவா. அதனால இந்த பார்வதி கிட்ட எம்மா பார்வதி, இதனால் இதுவரைக்கும் உன்ன மாதிரி அழகு பண்ணை நான் உலகத்திலே பார்க்கல. ஆன போதிலும் இப்போது சிலது நாட்களாக நாகப்பட்டினத்திலே நாகராஜனும் நாகக்கண்ணையும் பெற்ற திருமக்கள் ஒருவரல்ல இருவரல்ல, கிடையாது, அக்கா தங்கையர்கள் 8 பேர்களாகவே அவதரித்திருக்கிறா பார்வதி. அவ இருக்க அழக பார்த்தா நீ எல்லாம் கிட்ட வர முடியுமா? ஒரு அழகா உன்னை விட 1 மடங்கு அல்ல 2 மடங்கு 10 மடங்கு அழகா இருக்கிறா பார்வதி அப்படின்னு சிவபெருமான் சொன்னார். பாருங்க பார்வதிக்கு மனமெல்லாம் வருத்தமா இருக்கு. என்ன வருத்தம்? ஆண்டவே நம்மளை விட நம்ம தங்கச்சி தானே அழகா இருக்கான்னு சொல்லுதாரு. அப்படி என்று ஆண்டவா அப்படி என்ன அவ பெரிய அழகா இருந்தா? அப்படி என்ன இருக்கா பார்வதி? அவ அழகை மட்டும் நான் சொன்னேன்னு வைகி 1000 நாவு படைத்த ஆதி சேஷனாலும் சொல்ல முடியாது. அப்பேற்பட்ட அழகு நிறைந்த பெண்ணு அவ எப்பேற்பட்ட அழகு தெரியுமா? அவ பெண்ணு காணா பெண்ணழகி, பெண்ணு காணா பெண்ணழகி, அவள பேடை கொண்ட மயிலழகி, கண்ணு காணா கண்ணழகி,
தலைமுடி. ஒரு பாகம் தலைமுடி. ஒரு பாகம்னா ஒரு பாகமும் ஒரு முழமும் அரைச்சான் மிச்சமும் இருந்துச்சான். அடே அப்பா எவ்வளவு நீட்டமா பாருங்க முடி. அந்த காலம் அப்படி இருந்திருக்கு. ஆமா. அப்ப என்ன செலவாகும்? அப்ப நிறைய தான் செலவாகும். ஒரு முடிய வளர்க்கறதுனா என்ன தைக்க சோம்பரப்பட்ட முடி வளர்க்க முடியுமா? நாளைக்கு 100 தேங்காய் ஆகும். ஆமா ஆகும். ஆமா. அவ அப்படி தேங்க போய்தானே அவ்வளவு நீளம் வளர்ந்திருக்கு. ஆமா அந்த காலத்துல நான் ஏன் கொழும்பு தேங்கானே கண்ணால யாரும் பாத்திருக்கீங்களா? அது கிடையாது. அப்ப உள்ள கொழும்பு தேங்கானே தேய்ச்சா சரி குளு குளுன்னு வளருமா தலைமுடி. அடே அப்பா. இப்ப வந்து தேங்காய் நெய்ல பூரா கெமிக்கல்களை சேர்த்து பச்சை தண்ணியா இருக்கு. ஆமா பிறகு எண்ணெய் வந்து தண்ணியா தானே இருக்கும். அந்த எண்ணெய் தேய்ச்சா சக்கரை பொங்கல் மாதிரியா இருக்கும். அந்த எண்ணெய் தேய்ச்சா உண்டான ஏ தாத்தா என்ன அந்த கால தேங்காய் எண்ணெய்க்கு இந்த கால தேங்காய் எண்ணெய்க்கு வித்தியாசம் இருக்குல்ல? இப்ப உள்ள தேங்காய் பச்சை தண்ணி மாதிரி வெள்ளையா இருக்கு. அப்போ ஒரு மாதிரி மஞ்சள் நிறமா இருக்கும். மஞ்சள் நிறமா கலந்து சரி பார்ப்பதற்கு கொழுப்பு தேங்காய் அவ்வளவு மணக்குமா? கமகமகமன்னு கையில ஊத்தி 2 கைட்டும் தேய்ச்சா அப்படி மணக்கும். வழுக்குடும் மணக்கும். அப்படி தேய்ச்சா கூந்தல் ஒரு அழகா இருக்குமா? அப்படி ஷைனிங்கா இருக்கும். இப்ப யாரு முடியல என்ன தேய்க்க? இப்ப தேங்காய் எண்ணெய் வைக்கிறதுக்கு ஆள் யார் இருக்கா? அதான் முடியெல்லாம் இப்ப என்ன வேணும்? இப்ப தேங்காய் எண்ணெய் தேய்க்க ஆளே கிடையாது. கிடையாது. ஆமா இப்ப தலையில என்ன தேய்ச்சா அழகு கெட்டு போகுமா? இப்ப தலையில எண்ணெய் தேய்ச்சாச்சுன்னா அந்த எண்ணெய் மூஞ்சி வெளியே கீழே வடியுதாம்மா. முகமெல்லாம் எண்ணெய் ஆயிருதான். அதுக்குன்னு எண்ணெய் வைக்க மாட்டுக்கா. அது மட்டும் இல்ல ஒரு கோவில் கூட கல்யாண வீடு சடங்கு வீடு நன்மதின்மைன்னு வை. தலைக்கு குளிக்கும் போது ஒரு முடிக்கு நம்மட்டு நீளம் இருக்கு ஓடி வளர்ந்திருக்கு ஒரு சான் முடி. அதை தேய்ச்சி கழுவ 2 சாம்பு 2 சாம்பு 3 சாம்பு. ஒரு சாம்பு 2 ரூபா. அது எத்தனை விதமா இருக்கு? கிளினிக் பிளஸ் சிக்கு சாம்பு கிழிஞ்ச பிளஸ் இல்ல கிளினிக் பிளஸ் தாத்தா. கிளியாத பிளஸ் கிழிஞ்ச பிளஸ் இல்ல. நான் ஒரு நாள் கடையில் போய் சாம்பு கேட்டேன். சரி ஐயா கிழிஞ்ச பீஸ் இருந்தா கொடுங்கண்ணே. ஆமா ஆமா கிழிஞ்ச பீஸ் இருந்தா கொடுங்கண்ணே. அவன் கடைக்காரர் என்ன தெரியுமா அந்த மாதிரி சாம்பு எடுத்து கிழிச்சு 2ஆ கொடுத்துட்டாரு. நீ கேட்கறதுக்கு அப்படித்தான் கொடுப்பாரு. எனக்கு வாயு உளரும். இப்ப கிளினிக் பிளஸ் சிக்கு சாம்பு கார்த்திகை சீயக்கா சரி அது போக கெட்டன் ஷோல்டரு நீ நம்மளாம இருக்கு. ஆமா ஷோல்டரு சிக்கிம் ஷோல்டரு என்னது ஷோல்டர் தெரியாது. ஹெட் அண்ட் ஷோல்டர் அதெல்லாம் வராது எனக்கு. வராது உனக்கு. அப்ப இப்படி எல்லாம் விதவிதமா இருக்கு. இத வாங்கி இன்னைக்கு பொம்பளை எல்லாம் 2 சாம்பு 3 சாம்பு போடுதா? அந்த சாம்பு போட்டு குளிச்சா என்னத்துக்காவும் முடி வம்பா போகும். கத்தால நாரா இருக்கு. ஆமா பஞ்சா பறக்கு முடி. அதானே கேட்டேன். பஞ்சா பறந்தா என்னத்துக்காவும்? அது என்னத்துக்காவும்? ஒண்ணுமே செய்ய முடியாது. காத்துல போயிரும். முடியாது. வேற ஒண்ணுத்துக்கும் ஆகாது. ஒரு தேங்காய் எண்ணெய் வச்சு அதை நல்லா இழுத்தா பார்க்க எவ்வளவு அம்சமா இருக்கும் முடிய. வலுவலுவலுன்னு இருக்கும். நிறைய வைக்க வேண்டாம். கொஞ்சமா வைக்கலாம். நல்ல உச்சி இழுத்து ஏந்தி இழுத்து பின்னி போட்டு பூ வச்சா அது ஒரு பார்க்க அழகா இருக்கும். முச்சடையா பின்னுனா அது முதுகுல இருந்து கீழே தலைகீழ வளருமா? இப்ப யாரு தலைமுடிக்காக? இப்ப தலைமுடியை வந்து பின்னுவதற்கு ஆளு கிடையாது. மேல மட்டும் ஒரு சடமாட்டிய மாட்டி காத்துல பறக்கம்னு விரிச்சு போட்டிருக்கா. கேட்டா அதுக்கு குதிரை வாழுங்க. அதுக்கு பேரு ஃப்ரீ ஹேருங்க. ஆமா பசுக்குள்ள நின்னம்னு சொன்னா இந்த பெண்கள் எல்லாம் தலைமுடிய பாத்தீங்கன்னா காத்துல பறக்கும். கண்ணுல வந்து அடிக்கும். என்னன்னு கேட்டா ஏய் நீ தள்ளி நின்னு அப்படின்னு சொல்லுவாங்க. வேற அவ ஃப்ரீ ஹேர் போட்டிருக்கா. உன்னை யாரு அங்க போய் நிக்க சொன்னா? என்ன செய்ய முடியும்? எடை இடைஞ்சலு. சரிதானே? சரிதான். அப்போ ஆனா என் தாயாகப்பட்ட வடக்குத்தி அம்மாளுக்கு ஒரு பாகமும் ஒரு முழமும் அரைச்சான் மிச்சம் இருந்துச்சா முடி. அப்பேற்பட்ட கூந்தல் அம்மாளுக்கு. அது மட்டுமல்ல அவளுக்கு 3ஆம் பிற செயலில அவ முகத்தினோட திருவழகா அவ வேப்பயிர செயலில அவ வேற்புருவம் 2 அவ கெண்ட மினி செயலில அந்த கிளி மொழியா கண்கள் 2 அவ ஏறுநத்தி புருவங்க அம்மா எழுத்தானி மூக்கள அவ அரைத்து வெல்ல வழித்ததைவோ அருமமாக கண்ணம்
தேங்காய் போல உமையவளின் காதலக கோவை பல செய்யல என் கோமதியா உதடலக மஞ்சேன பெட்டி போல மங்கையவா நாடிகளா அவ முத்து கட்டி கோர்த்ததை அவ முன்வரிசை பல்லல பிக்கி நல்ல அரும்பு போல பின்வரிசை பல்லல ஈச்சங்கா செய்யலி அந்த இடைகாவி பல்வரி அவ முல்லை அரும்பு போல 32 பல்ல பட்டு போல நாவலக ஒரு பவளம் போல பல்லல சமூகங்குளை சாய்ந்ததை கழுத்தினோட திருவழக அவ கழுத்தினோட திருவழக அவ பொக்கிசம் விரித்தது பொசத்தினோட திருவழக ஏ கட்டி ராம கரும்பு போல் கனகமணி கைகள் ரெண்டா ஏண்டாயான வடக்குத்தி வெளுகுருகி வார்த்தது முதுகினோட தன்னல 5 விரலல அவரக்கா செய்யலி 10 நல்ல விரலல அவ பயத்தனத்து செய்யலி என் வடக்குத்தியால் அம்பிகை அட்டகாளி 8 பேர் ஆளிலை செய்யலி அருமமக வயரள சித்துடுக்கை செய்யலி அம்மாளுக்கு சேலை கட்டும் இடையழக அவ சித்தோடு கை கடைந்ததை சேலை கட்டும் இடைய தாயான வடக்கூத்தி ஆனையோட துதிக்கை அருமமாக துடைய குதிரையோட முகத்தை கோமதியா முட்டழ கட்டிலுக்கால் கடைந்த கரண்டை கால் பாம்பினோட பாம்பின் படத்தை போல பாதத்தோட திருவழக அவள பவளம் பதித்ததை போல் 10 நல்ல நகமழக ஆமோடி செய்யலி அருமமக பாதம் ரெண்டு அடேங்கப்பங்கப்பங்கப்பா அம்மா அழக பார்த்தா சித்துடுக்கை செயலில் சேலை கட்டும் இடையழகு ஆனை துதிக்கை போலவே அருமமகா துடையழகு அவள் இடையழகும் துடையழகும் அவளுடைய கையழகும் காலழகும் பெண்ணெல்லாம் பெண்ணாகுமா ஆகாது கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா அவன் எங்கேயோ கேட்டாங்க இருக்கா எங்கேயோ கேட்டாங்க இருக்கு கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகாது ஆமா பெண்ணெல்லாம் எல்லாம் அழகான பெண்ணாயிருமா ஆகாது அவளுடைய காலழகும் அவளுடைய கையழகும் அழகும் அவளுடைய விரல் அழகும் அழகும் அவளுடைய முகத்தழகும் முகத்தழகும் அவளுடைய மண்டை அழகும் அழகும் அவளுடைய கொண்டை அழகும் அவளுடைய பூவழகும் அழகும் அவளுடைய பொட்டழகும் பொட்டழகும் அவளுடைய நெத்தி அழகும் அழகும்
அழகுனா அழகு. ஆமா அவ வா வீட்டு அழகு என் வீட்டு அழகா? அடே அப்பா என்ன உன் வீட்டுக்காரி மாதிரி நினைச்சியா? அதான கேட்டேன், என் வீட்டுக்காரிக்கு என்ன ஆச்சி அழகா இருப்பா. சரி. ஆனா அதுல இருந்து வடகுத்தியம்மா பேரழகி. அப்படி சொல்லு. சரி. அப்போ என் தாயாகப்பட்டவள் காளியர்கள் 8 பேரும் என்னய்யா? அவளை நிலவுக்கு ஒப்பிடலாம், நீலவண்டுக்கு சரியிடலாம், சரிகிடலாம், பொழுதுக்கு ஒப்பிடலாம், வடக்குத்தி அம்மாளை பொன் வண்டுக்கு சரியிடலாம் பார்வதி. ஆமா. அவள் அப்பேறுபட்ட அழகா இருக்கின்றார் ஆமையா என்று சிவபெருமான் சொன்ன உடனே என்னாச்சு? பார்வதா தேவி பார்த்தா, என்ன செய்கிறா? ஆண்டவே நம்ம தங்கைகளை பத்தி நம்ம கிட்டயே இவ்வளவு உயர்த்தியா பேசுதாரு. நம்மட்டே பீத்துதாரே. இன்னைக்கு இவள் சின்ன பிள்ளை, சரி. அவளுக்கு ஒரு 5-6 வயசு இருக்கும். இருக்கும். நாளை பொண்ணு அவன் வளர்ந்து வாலிபமாகி வந்தான்னு சொன்னா அம்மா இதில் இருந்த அம்மா இன்னும் 2 மடங்கு அழகா இருப்பா. இருப்பாளே. அப்ப இந்த ஆண்டவன் என்ன ஒருவேளை நம்மளை மறந்து நாளை ஒரு காலத்தில் அந்த நாயகி 8 பேரையும் மனமுடிப்பாரோ என்று ஆமையா ஆதிசக்தியானவள் மனதிலே எண்ணிக்கொண்டு ஆண்டவன் படியனக்க போகும்போது பார்க்காரு வாராரு. கைலாசத்துக்கு வரும்போது கடவுள் அவ நினைப்புல வாராரு. இனி அவ 8 பேரையும் இந்த ஆண்டவன் பார்க்க கூடாது. அப்படி பார்க்க கூடாதுன்னா என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்யணும்? நாகலோக வட்டணத்துல இருந்து கைலாசத்துக்கு எடுத்து வரணும். கண் பார்வையில வைத்திருந்தோம்னு சொன்னா தான் இந்த கடவுள் எதுவும் செய்ய மாட்டாரு. நமக்கு பயந்து எதுவும் பார்க்க மாட்டாரு. நம்ம கண் பார்வையில இருந்தான்னு சொன்னா தான் நமக்கு ஆபத்து கிடையாது. அப்படியானால் அவளை கைலாசத்துக்கு எடுத்து வரணுமானா என்ன செய்யணும்? நம்மளால போக முடியுமா? நம்மளால முடியாது. நம்மளால போய் எடுக்க முடியாது. கைலாசத்துக்கு போயிட்டு வரியா? கைலாசத்துக்கு நான் போய் எப்போ போகணும்னா நீ நினைச்சுக்கிட்டு இருக்க? நீ வேண்டாம்னு சொல்லு, நான் போயிட்டு வரேன். நீ போக வேண்டாம், நானே போறேன். நீயே போறியா? நீ வாழ்ந்த பிள்ளை இரு, நான் போயிட்டு நீ ஆண்டு அனுபவிச்சு. நீ வாழவும் விட மாட்ட, கைலாசத்துக்கு போகவும் விட மாட்ட. நான் என்ன சொல்லுவேன்னா, நீ ஆண்டு அனுபவிச்சு அநேக காலங்கள் இருந்து அதுக்கப்புறம் நீ தாத்தா பாக்கணும்னா வா. அப்போ நீ என்ன நினைக்கனா 140 வயசு வரைக்கும் நீ ஆயுளாயிரு. பரவாயில்ல, அத்தனை வருஷம்லாம் என்னையால கஷ்டப்பட முடியாது தாத்தா. கைலாசம் யாரு போகணும்னு ஆசைப்பட்டாலும் போக முடியாது. ஆண்டவனா பார்த்து நம்ம அழைச்சாதான் போக முடியும். ஆமையா, நம்ம நினைச்சாலும் போயிட முடியுமா? முடியாது, முடியாது. ஒரு காலம் போக முடியாது. சரி. ஆண்டவனா பார்த்து நம்மளை கூப்பிட்டாதான் எங்க கைலாசத்துக்கா? அப்படியா? ஆமா, நான் நினைச்சா போயிட்டு வந்துருவேன். அப்படியா? எப்படி? கைலாசபுரத்துக்கு. கைலாசபுரம் போகலாம், கைலாசத்துக்கு போக முடியாது. கைலாசத்துக்கு போனா திரும்பி வர முடியாது. கைலாசபுரம் போகணும்னா 14 நம்பர் பஸ்ல ஏறணும். 16 நம்பர். 14 நம்பர். சரி, அதுல ஏறணும்னா கைலாசபுரத்துல வந்து நம்மள இறக்கி விட்டுருவான். ஆமையா. கைலாசம் போகணும்னா நம்ம மேல பஸ் ஏறனா சரி, நம்ம கைலாசம் பஸ்ல நம்ம ஏறினா கைலாசபுரம், நம்ம மேல பஸ் ஏறினா கைலாசம் தான் போகணும், வேற வழி இல்ல. நம்ம போயிட்டு வந்துடலாம். வரவே. சரி. அப்ப நம்ம போய் 8 குழந்தைகளையுமே எடுத்துட்டு வர முடியாது. ஆமா. கடவுளாகப்பட்ட சிவபெருமான் நினைத்தாதான் அவன் 8 பேரையும் கைலாசத்துக்கு எடுத்து வர முடியும். ஆமா, முடியும். இந்த ஆண்டவங்கிட்ட போய் நம்ம 8 பேரையும் கேட்டா இவர் என்ன சொல்ல போறாரோ தெரியவில்லையே. தெரியலையே. தெரியல அப்படின்னு பார்வதி ஆண்டவனார் பக்கத்தில் வந்து, ஆமையா, ஆண்டவா இங்க உலகமெல்லாம் படியிலக்க போறீங்க. நான் பார்வதி கைலாசத்திலே ஒத்தையிலே அமர்ந்திருக்கிறேன். ஒத்தையிலே அமர்ந்திருப்பதனால என்னோடு இருந்து விளையாடுவதற்கு 7-8 தோழி பெண்கள் எனக்கு வேணும். எண்ணி 8 நாளைக்குள்ள எனக்கு தோழி பெண்கள் வேண்டும் இறைவா. எனக்கு எப்பேற்பட்ட தோழி வேணும் தெரியுமா? எப்படி ஐயா? கைபிடிக்க தோழி வேணும், கைபிடிக்க தோழி வேணும், கைபிடிக்க தோழி வேணும், தோழி வேணும், தோழி வேணும், கால் பிடிக்க தோழி வேணும், தோழி வேணும், ஐயா கால் பிடிக்க தோழி வேணும், தோழி வேணும், தோழி வேணும், ஆமையா, ஓடையா, சாமி வெச்சில சுருள் மடிக்க, வெச்சில சுருள் மடிக்க, வெச்சில சுருள் மடிக்க, சுருள் மடிக்க, சுருள் மடிக்க, விதவிதமா தோழி வேணும், தோழி வேணும், ஐயா விதவிதமா தோழி வேணும், தோழி வேணும், தோழி வேணும்,
பெண்கள் வேண்டும் ஐயா தாசிமார் பெண்கள் வேண்டும் பெண்கள் வேண்டும் பெண்கள் வேண்டும் ஆமையா ஓடையா ஐயா பாண்டியாட்ட விளையாட பாண்டியாட்ட விளையாட பாங்கிமார் பெண்கள் வேணும் பாங்கிமார் பெண்கள் வேண்டும் சீவி வாரி தலை முடிக்க சீவி வாரி தலை முடிக்க சிங்கார தோழி வேணும் சிங்கார தோழி வேணும் கோரி வல்ல தலை முடிக்க கோரி நல்ல தலை முடிக்க கோரி வல்ல தலை முடிக்க தலை முடிக்க தலை முடிக்க கோமதியா தோழி வேணும் தோழி வேணும் ஐயா கோமதியா கோழி வேணும் கோழி வேணும் கோடையா ஆமையா சாமி எண்ணி 8 நாளைக்குள் எனக்கு 7 8 தோழி வேணும் அங்கே பார்வதியும் கேட்டபோது பகவானும் ஏது சொல்வார் அடியே பார்வதி எண்ணி 8 நாளைக்குள்ள உனக்கு தோழி பண்ண வேணும்னு கேட்க நான் எங்கிருந்து கொடுக்க அவனி உடனே கோழி கேட்க கோழிக்கு எங்க போட்டோம் கோழி வேணும்னா பிராய்லர் கடைக்கு தான் போகணும் ஆமா அந்த கோழி இல்ல வேற எந்த கோழி தோழி பெண்கள் தோழி பெண்கள் பார்வதி என்ன ஏற்கனவே கைலாசத்திலே ஆண்டவே உனக்கு நான் 7 8 தோழி பெண்களை கொடுத்திருக்கிறேன் ஆமா அந்த ரம்பா ஊர்வசி மேனகை ஆமா இவங்க எல்லாம் என்ன ஆனாங்க ரம்பாலாம் படம் நடிக்க போயிட்டா சரி ஊர்வசி இருக்காளா ஊர்வசி பாக்கியராஜ் கூட படம் நடிக்க முந்தாணி முடிச்சு நடிச்சிட்டா பரவாயில்ல அந்த ஊர்வசி ரம்பா மேனகை இவங்க எல்லாம் பூலோகத்திலே நடிக்கிறவங்க ஆமா அவங்க இல்ல வேற யாரு கைலாசத்திலே ரம்பா ரம்பா இது ரம்பை ஆமா ரம்பை சரி ஆகையினாலே என்ன அவங்க எல்லாம் தெய்வலோகத்து பெண்கள் இளமை மாறாத வரங்களை பெற்றவர்கள் ஆமையா நான் பணிவிடையை செய்ய சொன்னாலும் செய்ய மாட்டார்கள் என்னோடு இருக்க சொன்னாலும் இருக்க மாட்டார்கள் ஆமா ஆகையினால் எப்போதும் என்னோடுவே அமர்ந்திருக்க 7 8 தோழி பெண்கள் எனக்கு வேணும் என்று எடுத்து வரணும்னு போவேன் சரி நாகராஜனும் நாகக்கண்ணையும் கோபம் கொண்டு படம் எடுத்து வந்தா பட்டனு போட்டா ஆண்டவே நான் பொட்டுன்னு போய் சேர்ந்துருவேன பார்வதி ஆமா பொட்டுன்னு போயிருவேனே அதனால நான் போய் 8 பேரையும் எடுத்துட்டு வருவதற்கு முடியாத காரியம் ஆமையா உங்கள் அண்ணனாகிய கோபால கண்ணனை எடுத்து வர சொல்லம்மா ஆமா அப்பந்தான் பார்வதி பார்த்தா என்ன சொல்லுகிறார் ஆண்டவே சிவபெருமான் அவரால முடியாது என்று சொல்லிவிட்டார் சொல்லிட்டாரு அண்ணனாகிய கோபால கண்ணனை அழைக்க வேணுமே என்று ஆதிசக்தி என்பெருமானை அழைக்கின்றார் எப்படி அழைக்கின்றார் அண்ணா அண்ணா கோபால ஆயர் குலம் காத்தவனே அசுதனே பச்சை மாலை நாம் பார்வதி அழைக்கும் பச்சை மாலை கேட்கலையா பால்கடல் வள்ளி கொண்ட மாலை வாருமானா அலைகடலில் வள்ளி கொண்ட ஹரிராம வாருமானா
சிவபெருமானாகப்பட்டவர் ஆமா ஒரு நாளும் இல்லா திருநாளாக தங்கை நாமலை ஏன் அழைத்து கொண்டிருக்கிறாய்? என்னவாக இருக்கும் என்று ஈஸ்வரியாகப்பட்ட பார்வதா தேவிக்கு என்னையா என் பெருமான் ஓடோடி வந்து பச்சை கால் கருடன் ஏறி பச்சை மான் பார கைலாசம் வருகின்றார். அலை கடலையும் கடந்த ஆதி கைலாசத்திற்கு வந்து அச்சுதனாகிய கோபாலக்கண்ணன் பார்வதி இடத்திலே கேட்டார். எப்படி அங்கேயே பார்வதி என்ன ஒரு நாளும் இல்லா திருநாளாக ஏனம்மா இன்னைக்கு இப்படி அண்ணனை அழைத்து கொண்டிருக்கிறாய்? எதுக்குமா அழைச்ச? அண்ணா கோபாலக்கண்ணா என்ன தங்கச்சி அத்தா ஆண்டவே வர வர ஆளே சரியில்லை. என்ன சரியில்லை? அன்னைக்கு கட்டி கொடுக்கும் போது நல்ல மாப்பிள்ளை தான் கட்டி நல்ல மனசோட போனிய நல்லா தான் இருந்தாரு. சரி இன்னைக்கு வர வர ஆளே சரியில்லையா அண்ணா? என்ன சரியில்லை அவரு? அண்ணா என்ன மாதிரி அழகு பண்ண எங்கேயாவது பாத்தீரான்னு ஒரு வார்த்தை கேட்டேன். ஆண்டவே உன்னை விட உன் தங்கை மாதிரிதான் 8 பேரும் அழகா இருக்கான்னு என்கிட்ட உயர்த்தியா பேசுதாரு. அப்படி இருப்பதனால இன்னைக்கு அவ சின்ன பிள்ளை. சரி நாளைக்கு அவ வளர்ந்து வாலிபமாகி வந்தான்னா என்னையில இருந்து இன்னும் 2 மடங்கு அழகா இருப்பா. ஒருவேளை ஆண்டவை என்னை மறந்து 8 பேரையும் மணமுடிப்பாரோ? ஆமா உங்க மச்சானை பத்தி உங்களுக்கு தெரியும். பார்வதியை மறந்து அந்த பாவையர்களை மணமுடிப்பாரோ? ஆமா சக்தியை மறந்து வடக்குத்தியாலை மணமுடிப்பாரோ அண்ணா? ஆகையினால் அவள் 8 பேரையும் இனி ஆண்டவன் பார்க்க கூடாது. அப்படி பார்க்க கூடாதுன்னு சொன்னா என்ன செய்ய வேண்டும்? அவ 8 பேரையும் கைலாசத்துக்கு எடுத்துட்டு வா. அவனை கைலாசத்துக்கு எடுத்து வர வேண்டாம்னா பார்வதி என்ன அவ 8 பேரையும் எடுத்துட்டு வரணும்னா லேசுப்பட்ட காரியமா? என்ன நீங்கள் எப்படி சொல்றீங்க? அவ ஒருத்தி 2 பேரா இருந்தான்னா சரி நான் தோல்ல 1 இடுப்புல 1 நான் தூக்கிட்டு வருவேன். அவ இடிக்கிட்டு வருவேன். அவ 8 பேரா இருக்காள. ஆமா அவளை எடுத்துட்டு வரணும்னா எனக்கு 2 வரம் வேணும். என்ன வரம் வேணும்? 2 வரம் வேணும்னு சொன்னா என்ன வரம் வேணும் தெரியுமா? சொல்லுங்களே. முதலாவது எனக்கு பறக்கும் படகு 1 வேணும். ஆமா படகு 1 வேணும். பறக்கும் படகு எதுக்கு? குழந்தைகளை எடுத்து வைக்க. காளியர்கள் 8 பேரையும் எடுத்து கொண்டு வருவதற்கு. ஆமா 10 கடலையும் கடந்து ஆகாயத்திலே பறந்து வருவதற்கு தான் பறக்கும் படகு. அப்ப அதுக்கு 1 வேணும். அது போக சரி நாகத்திடம் இருந்து என் உயிரை காப்பாற்றி கொள்ள ஆமா நாகதாலி வேறு 1 எனக்கு வேணும். ஆமா தாலி வேறு வேணும். தாலி வேறு இல்ல, தாலி உன் வீட்டுக்காரி கழுத்துல போட்டிருப்பா, அது வேற. அது வேற. அப்ப இது நாகதாலி. ஆமா நாகதாலி வேறு வேணும். ஆமா இந்த 2 வரத்தையும் கொண்டு வந்து கொடுத்தா சரி நான் அன்னை இப்பொழுதே சென்று 8 பேரையும் கைலாசத்துக்கு நான் எடுத்துட்டு வரேன் பார்வதி. ஆமா என்று என் பெருமான் கோபாலக்கண்ணன் சொன்னபோது பார்வதி சொன்னா என்ன சொல்லுகிறேன்? ஆண்டவா ஐயா அண்ணா அத்தா ஆண்டவன் கிட்ட இந்த 2 வரமும் இருக்குன்னு உனக்கு எப்படி தெரியும்? அது உனக்கு எப்படி தெரியும் பார்வதி? என்ன அன்று ஒரு நாளையில ஆண்டவன் அரக்கனுக்கு பயந்து ஓடி ஒளிந்தாரு. நான் மோகினி அவதாரம் எடுத்த ஆண்டவனை தேடி போனேன். ஆண்டவன் சடை ஒலைய முடி ஒலைய ஆண்டவன் அப்படியே நிக்காரு. அவர் சடாமுடி பாரத்துக்குள்ள 2 வரத்தையும் ஒளித்து வைத்திருந்தார். நான் அன்னைக்கு தான் பார்த்தேன். அதனால அந்த 2 வரத்தையும் நீ போய் வாங்கிட்டு வா. அப்படி எடுத்துட்டு வந்தா சொன்னாத்தா. ஆமா சரி சொல்லுங்க. சரி இது கூட்டி இருக்கு. அதை கூட்டி சொல்லுங்க. அதை கொஞ்சம் கூட்ட சொல்லுங்க ஐயா. இதை கொஞ்சம் கூட்டி வைங்க. அப்படி சொன்னேன். அது கூட்டு குறைஞ்சிருச்சு. சரி நாகதாலி வேறும் பறக்கும் படகும் அத்தா ஆண்டவே சிவபெருமான் வைத்திருக்கிறார். நீ போய் அவர்கிட்ட வாங்கிட்டு வந்தேன்னு சொன்னா நான் இப்பொழுதே சென்று 8 பேரையும் எடுத்து விட்டு வருகிறேன் என்று என் பெருமான் சொன்னபோது பார்த்தால் பார்வதா தேவியாகப்பட்டவள் என்ன செய்கின்றாள்? பகவானிடத்திலே ஓடி வந்து ஆண்டவனே பகவானே, ஆண்டவனே பகவானே, உங்களோட இடம் அதிலே 2 நல்ல வரம் இருக்கு. பறக்கும் படகு 1, நாகதாலி வேறு 1, 2 வரம் தந்திரான் எங்க அண்ணன் கோபால். 8 பேரை எடுத்து வந்து என்னிடத்தில் ஒப்படைத்தார்.
2 வரமும் என்கிட்ட இருக்குன்னு உங்ககிட்ட உண்மையை சொன்னது யாரு? எங்க அண்ணன் தான். உங்க அண்ணன் சொன்னாரா? ஆமா. உங்க அண்ணனுக்கு தெரியாம நான் கைவசமா வச்சிருந்ததே இந்த 2 வரம் தானடி. அவன் இந்த 2 வரம் தான். அதையும் உங்க அண்ணன் உங்ககிட்ட உண்மையை சொல்லி விட்டாரா? இந்த 2ஐயும் சொல்லிட்டானே. அவர் குழந்தையை எடுத்து கைலாசத்துக்கு வரும்போது என்ன 3.25 நாளிகை கண்ணன் வரும் வழியெல்லாம் இருள் சூழ்ந்து எம்பெருமான் தலை குனிந்து நிற்பார் போ அப்படின்னு சாபத்தை கொடுத்த ஆண்டவன் வரத்தை கொடுத்தார். சாபத்தை கொடுத்து வரங்களை கொடுக்க பார்வதி வரத்தை வாங்கினாள். பச்சை மாநிலத்திலே கொண்டு வந்து ஒப்படைத்தார். பார்த்தார் கோபால கண்ணன் என்ன செய்கிறார்? நம்ம 8 பேரையும் ஏமாத்தி கைலாசம் எடுத்துட்டு வரணும்னு சொன்னா இப்படியே போனா அவன் 8 பேரையும் ஏமாத்த முடியாது. சின்னஞ்சிறு பிள்ளைகளை ஏமாத்தணும்னு சொன்னா ஒரு வயதான கிழவனை மாதிரி வடிவம் எடுத்து தான் நம்ம போகணும் என்று எம்பெருமான் கோபால கண்ணா அவர் எடுத்தாரே ஒரு பெருமா கோபால் 90 பத்தும் வந்த கிழவனை 400 பத்தும் நரைத்த கிழவனை காவி உடையணிந்து உத்திராட்ச மாலை போட்டு துளசி மணி மாலை போட்டு பட்டணமும் வழுக்க சாத்தி நாம 27 நாமம் தன்னிட்டாரோ கோபாலம் பட்டுக்கொண்டு நாகலோக பட்டணந்தா பட்டணந்தா கிழவனை போல் காவி நல்ல உடையணிந்து துளசி மணி மாலை போட்டு பட்ட நாமம் சாத்தி இட்ட நாம 27 தொட்ட நாமம் 96 கோபாலம் போட்டுக்கொண்டு நாகலோக பட்டணந்தா நாகலோக பட்டணந்தா நாராயணன் காளியர்கள் 8 பேரும் மாணிக்க முத்துக்கு முன்னாலே அமர்ந்து கொண்டு அவள் கையாலே சின்னஞ்சிறிய வீடு கட்டி விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அம்மா காளியர்கள் அப்படி சின்னஞ்சிறிய வீடு கட்டி விளையாடி இருக்கும்போது என் பெருமான் 8 பேரையும் பார்த்த உடனே அவரே நம்ம தங்கச்சியா இப்படி இருக்கா? பார்வதி சொன்னதை போல 1 மடங்கல்ல 2 மடங்கு இவ அழகா இருக்கிறார். இப்பேற்பட்ட காளியர்களை இறைவன் இனி பார்க்க கூடாது என்று சொன்னா கைலாசத்திற்கு நாமல் எடுத்து போக வேண்டும். இவளை ஏமாத்தி எடுத்து கொண்டு போனாதான் கைலாசத்துக்கு கொண்டு போக முடியும் என்று மாணிக்க புத்துக்கு முன்னால் மாயக்கண்ணன் வரும்போது என் தாயான சந்தனமாரி சடமாரி சக்தி உள்ள முத்துமாரி என் வடக்குத்தி அம்மா அவ 8 பேர் விளையாடி கொண்டிருந்தார். நாகராஜனும் நாகக்கண்ணையும் 8 பேர்களுக்குமே இறை தேடி வருகிறேன் என்று சொல்லியிருக்க அவ இறை தேட போன உடனே இவங்க 8 பேரும் அம்மாவுக்கு தெரியாம அப்பாவுக்கு தெரியாம மாணிக்க புத்தை விட்டு வெளியிறங்கி மணலை குமித்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள். மண் புத்துக்குள்ளே இருக்கிறதுக்கு நாமளுக்கு எப்ப பார்த்தாலும் அம்மாவும் அப்பாவும் நம்ம மண் புத்துக்குள்ள விட்டு அரண்மனையை விட்டு நம்ம என்னைக்காவது வெளியே வந்திருப்போமா? காட்டாடியில ஒழுங்கு வேற ஒரு பக்கத்துல
முதல்ல ஊசி போட்ட மாதிரி போடுது. ஒழுங்கு வேற ஒரு பக்கம் உருக்கி. ஆமா. கொஞ்சம் விட்டோம்னு வை. ஆமா. நம்மள தூக்கி ஊருக்கு கிழக்க கொண்டு போட்டு வந்துரும். ஆமா போட்டுரும். கொசு அந்த மாதிரி கடிக்கு. ஆமா 300 ரூபா 400 ரூபா இருந்தா ஊசி போடலாம். பிறகு இப்ப நமக்கு துட்டு ரூபாயே வேண்டாம், மருந்து இல்லாத ஊசி. இப்ப துட்டு இல்லாமலே ஊசி போட்டுக்கிட்டு இருக்கு. பிறகு அத சொல்லி குத்தம் கிடையாது. மழை வந்து அதிகமான மழை. ஆமா. செடி செத்தல் ஏகப்பட்டது முளைச்சு போச்சு. சரி. கொசு பெருத்து போச்சு. அப்படியா? பெருத்து போனா கடிக்கத்தானே செய்யும். அப்படி இருப்பதனால மண்புத்துக்குள்ள இருந்து நாமளுக்கு நேரமே போக மாட்டுக்கு. ஆமையா. அம்மா அப்பா வாரது வரைக்கும் நம்ம புத்தை விட்டு வெளியிறங்கி ஆமையா கொஞ்ச நேரம் விளையாடி விட்டு அதற்கு பிற்பாடு நம்ம மாணிக்க புத்துக்குள்ள வந்து விடுவோமே. ஆமையா. என்று 8 பேரும் மணலை குமித்து வீடு கட்டி விளையாடி இருக்கிறார்கள். அப்பா விளையாடி இருக்கும் போது கோபால் என்ன செய்வாரா? மாணிக்கு புத்தை நோக்கி மாயக்கண்ணன் வந்து கொண்டிருந்தார். பார்த்தா வடக்குத்தி அம்மா, அக்கா ஏ மாரியம்மா, ஏ காளியம்மா, ஏ சந்தனமாரி, ஏ துர்க்கையம்மா, ஏக்கங்க வா. அதோ பாரு, நம்ம மாணிக்க புத்தை நோக்கி யாரோ ஒரு பண்டார கிழமை ஊருகீரு தெரியாம இவை ஒத்தையிலே வாரத மாதிரி இருக்கு. வாங்கடி போய் நம்ம என்னன்னு கேப்போம். அம்மா அப்பா வேற அரண்மனையில இல்ல. அவங்க 2 பேரும் மட்டும் பார்த்தாங்க, தாத்தாவை கொன்னு போட்டுருவாங்க. வணக்கம், நான் உங்கள் கராட்டே கலைஞர் பரமேஸ்வரி. கண்டிப்பாக எல்லோரும் சாரல் டிவி பாருங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சாரல் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.